இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். ஸோ February 14 and 15 டைப்ரைட்டிங் எக்ஸாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நாங்களுமே போய் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், லெட்டர் ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும், எல்லாருக்குமே பார்த்தா கால்குலேஷன்லாம் ஈஸியாக போடுற மாதிரி. ஸோ நம்பர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 digit 5 digitல எல்லாமே இப்படி இருக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் ஸ்பீட் அடிக்கும்போது கடைசி 2 லைன் விட்டேன், ஸ்பீடில் வந்து 15 மிஸ்டேக் மேலே பண்ணிட்டேன், ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை மிஸ்டேக் பண்ணிட்டேன், லெட்டரில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ என்னால் பாஸ் ஆக முடியாதா, ஸோ எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுறாங்க. ஸோ அந்த டவுட்டை தீர்க்கறதுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் பார்ப்போம், ஓகேவா. ஸோ ஜூனியர் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஓகேவா. தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீடா. ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு. செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பேப்பரில் 2 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆகும், ரெண்டாவது கொஸ்டின் லெட்டராகவும் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 100 மார்க் இல்லையா. ஸோ இந்த 100 மார்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கு, ஓகேவா, ஒரு மிஸ்டேக்கு எத்தனை மார்க்கு, 1.5 மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணிடுவாங்க, ஓகேவா. நீங்கள் ஒரு மிஸ்டேக் எடுத்தீங்க அப்படின்னா 1.8 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. எதில், ஜூனியரில் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக் கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுறாங்க, 1.8 மார்க் கம்மி பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஓகேவா, ஜூனியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சரி. இப்போ ஸ்பீட் அடிக்கிறீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.8 மார்க் போகுது இல்லையா. அப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னா அவங்களே, ஓகேவா, டவுட்டில் இருந்தே கொடுத்துருக்காங்க எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னா 98 மார்க் போடுவாங்க, ஓகேவா. இதே நீங்கள் 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, என்னது ஸ்பீடில் 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 82 மார்க் வரும், ஓகேவா. இதே நீங்கள் ஸ்பீடில் ஜூனியரில் ஒரு 21 மிஸ்டேக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், 62 மார்க். இந்த மார்க் நான் சொல்கிற மார்க்லாம் போகிற மார்க்கில் உங்களுக்கு வர்ற மார்க். நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணால் 98 மார்க் போடுவாங்க. 10 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் 82 மார்க் வரும். இதே ஸ்பீடில் 21 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எத்தனை மார்க் வரும், 62 மார்க் வரும், ஓகேவா. இதே நீங்கள் 25 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம், 55 மார்க் நீங்கள் வாங்கலாம், ஓகேவா. பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 35 வாங்கினாலே பாஸ் மார்க் தான். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாகவே 19 மார்க் எடுத்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடிலே என்ன பண்ணிட்டீங்க, 55 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி 40 மார்க்கு செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் லெட்டரில் சேர்த்து 40 மார்க் எடுத்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸ்பீடுக்கு பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாஸ் மார்க்கு 35, ஓகேவா. நெக்ஸ்ட் இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் பார்க்கும், ஓகேவா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர், ஓகேவா. இப்போ ஜூனியர் ஸ்பீடுக்கு பார்த்துட்டோம், 100 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 100 மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு. ஒரு இதுக்கும் ஒரு மிஸ்டேக்குக்கும் 1.8 மார்க் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இதே ஸ்டேட்மெண்ட், அதாவது செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு 50 மார்க் தந்துருவாங்க. செகண்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், லெட்டராக இருக்கும். அதுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, 50 மார்க் நமக்கு தருவாங்க, ஓகேவா. இப்போது ஃபஸ்ட் பேப்பரில் ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் கம்மி பண்ணாங்க, 1.8 மார்க் கம்மி பண்ணாங்க இல்லையா. ஆனால் செகண்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, அதில் 50 மார்க்குக்கு தான் கணக்கு பண்ணுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்குக்கும் 1.5 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க, ஓகேவா, புரியுதா. அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்க, அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா உங்களுக்கு 50க்கு 49 மார்க் போட்டுருவாங்க, ஓகேவா. இதை ஒரு 5 மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா 43 மார்க் போடுவாங்க. இதே சேம் ப்ராசஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்டருக்கும் பண்ணுவாங்க, ஓகேவா. இதே லெட்டரில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 போடுவாங்க. 5 மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா 43 போடுவாங்க. இதே 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, 10 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா 50க்கு உங்களுக்கு 35 மார்க் கிடைக்கும். அதே 10 மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, லெட்டர்லையும் பண்ணியிருக்கீங்க, 10 மிஸ்டேக் பண்ணி இதுலேயும் உங்களுக்கு 35 மார்க் கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு என்ன வந்துடும், 70 மார்க் வந்துடுது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்பீடில் ஒரு 55 மார்க் எடுத்தீங்கன்னா நமக்கு 100 மேலே போயிடும், ஓகேவா. 90 எடுத்தாலே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யாருமே என்ன பண்ண வேணாம், ஸோ பயப்பட வேணாம். இப்போ உங்களுக்கு ஜூனியருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சீனியர் போகலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சீனியர் தமிழ் இங்கிலீஷ்னு பார்த்தோன்னா சீனியருக்கு ஒரே மெத்தட் தான். இப்போ சீனியரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் பேப்பர் அடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஆனால் இங்கே என்ன அப்படிங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடு ஜூனியரில் ஒரு மிஸ்டேக்குக்கு 1.8 மார்க்கு குறைச்சாங்களா. ஆனால் சீனியர் ஸ்பீடில் இதில் தப்பாக இருக்குது, ஓகேவா. சீனியர் ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக்கை அவங்க என்ன கணக்கு பண்ணுவாங்கன்னா 1.25 மார்க் கம்மி பண்ணுவாங்க, ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. இப்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷு. இப்போ நம்ம சீனியர், ஓகேவா, சீனியர் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் அதாவது ஸ்பீடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக்குக்கு 1.25 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்பீடில் 10 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஓகேவா. 10 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னா 88 மார்க் கிடைக்கும். இதே 20 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 75 மார்க் கிடைக்கும், ஓகேவா. 30 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஸ்பீடில் அப்படின்னா 63 மார்க் கிடைக்கும், ஓகேவா. இதே நீங்கள் 50 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க
ஸ்பீட்லனா 50 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபெயில் ஆக போகிறதே கிடையாது. 50 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 38 மார்க் கிடைக்கும். நீங்கள் 35 எடுத்தாலே பாஸ் மார்க் தான். ஓகேவா? நீங்கள் ஸ்பீடில் 50 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு எத்தனை மார்க் கிடைக்க போகுது? 38 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் யாருமே என்ன பண்ண வேணாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ மீதி மார்க் 90 மார்க் எடுக்கிறதுக்கு மீதி மார்க் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செகண்ட் பேப்பரில் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஸ்பீடில் 50 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எத்தனை மார்க் கிடைக்கும்? 38 மார்க் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் பேப்பர் பார்ப்போம். ஜூனியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் செகண்ட் பேப்பர் பார்ப்போம். செகண்ட் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது ஜூனியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லெட்டராக இருந்தாலும் சரி 50-50 மார்க். ஓகேவா? ஆனால் சீனியரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 60 மார்க். ஓகேவா? செகண்ட் பேப்பர் அதாவது லெட்டருக்கு என்ன தந்துருவாங்க? 40 மார்க் தருவாங்க. ஓகேவா? ஆனால் மிஸ்டேக்கை பொறுத்த வரையும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லெட்டராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு மிஸ்டேக்குக்கு 1.5 மார்க் அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸ்டேட்மெண்ட் வந்து மொத்தம் 60 மார்க்கா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 60 மார்க். ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 59 மார்க் போட்டுருவாங்க. ஒரு 10 மிஸ்டேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 45 மார்க் கிடச்சிரும். இதே 17 மிஸ்டேக் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் 17 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 35 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம், பயப்படவே வேண்டாம். ஸோ மிஸ்டேக் நிறைய பண்ணியிருந்தாலும் என்னன்னா நம்பிக்கையாக இருந்தால் போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாராலையும் ஈஸியாக டைப்ரைட்டிங்கில் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு நேற்று எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் கேட்ட கொஷின்ஸ் பேப்பர் தான். ஓகேவா? இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்போ ஜூனியர் செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 50 மார்க்கு, லெட்டருக்கு 50 மார்க். இதே சீனியராக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 60 மார்க்கு, லெட்டருக்கு 40 மார்க் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 1 மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எவ்வளோ போகும்னு பார்த்தோம். ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1.5 மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 25-30 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் என்ன தான் பண்ண வாய்ப்பு இருக்குது? நம்ம பாஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு பார்த்தாவே தெரியுது. நார்மலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே அடிச்சிருப்போம். ஸோ நம்பர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயரு எல்லாமே ஈக்குவல் நம்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. சீனியராக இருந்தாலும் சரி, ஜூனியராக இருந்தாலும் சரி, இப்போ நடந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவாக தான் இருந்தது? ஈஸியாக தான் இருந்தது. இது லெட்டர். ஸோ லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியருக்கு 50 மார்க்கு, சீனியருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? 40 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் 17 மிஸ்டேக் பண்ணாலுமே என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 50க்கு 35 மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? 70 மிஸ்டேக் ஸ்டேட்மெண்ட்டில் 17 மிஸ்டேக் பண்ணியிருந்தால் 35 மார்க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? பாஸ் பண்ணிடலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90 மார்க்குக்கு தான் உங்களுக்கு பாஸ் ஆகிற மார்க்கு. ஸோ அதை எடுத்தாலே ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருங்க. ஓகேவா? ஸோ லெட்டர் பார்த்தாலும் எல்லாருக்கும் என்ன வந்தது? நார்மலாக ரொம்ப ஈஸியாக பிஸ்னஸ் லெட்டரு இந்த மாதிரி லெட்டர்ஸ். ஓகேவா? எல்லாமே எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பயப்படாதீங்க. ஓகேவா? அதனால் எல்லோரும் ஈஸியாக 10 மினிட்ஸில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து வேர்ட்ஸ் விட்டுட்டேன் மேம், கடைசியாக வந்து 2 லைன் விட்டுட்டேன், 3 லைன் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னால் பாஸ் ஆக முடியுமா, நான் ஃபெயில் ஆகிடுவானா அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. ஒன்று விட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 மார்க் இருக்குது. ஓகேவா? இதே ஜூனியராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு மிஸ்டேக்குக்கு 1.8 மார்க் கம்மி பண்ணுவாங்க. இதே சீனியராக இருந்தால் ஒரு மிஸ்டேக்குக்கு 1.25 மார்க் கம்மி பண்ணுவாங்க. இது எதுக்கு? ஒரு மிஸ்டேக்குக்கு. நம்ம அங்கங்கே ஒரு வேர்ட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு லெட்டர் விட்டுட்டா. இதே நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே புக் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? இந்த புக் அப்படிங்கிற வேர்ட்ஸை ஃபுல்லாகவே விட்டுட்டீங்க. புக்கு அப்படிங்கிற வேர்ட்ஸே ஃபுல்லாக விட்டுட்டீங்க. ஸோ ஓகே. ஸோ 4 லெட்டர் இருக்குது. அப்போ 4 மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு வேர்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க? ஃபுல்லாகவே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 4 லெட்டருக்கும் சேர்த்து என்ன பண்ணிப்பாங்க? ஒரு மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. அப்போது இது சீனியராக இருந்ததுன்னா இதுக்கு உங்களுக்கு 1.25 மார்க்கும், ஜூனியராக இருந்துச்சு அப்படின்னா 1.8 மார்க்கு தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், கவலையே பட வேணாம். இப்போ நான் அடித்தேன், கடைசியில் ஒரு 2 லைன் விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த லைனே எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த லைனே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது புக் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி சப்ஜெக்ட் அண்டர் அப்படின்னு இருக்குது. இந்த லைனையே விட்டுட்டேன். அப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும்
கூட்டி எனக்கு வந்து அத்தனை மார்க் போயிடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எத்தனை வாட்டி டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போது புக் இருக்கா 1 2 3 4, அடுத்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸுக்கு நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ அதையும் கணக்கில் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த லைனை ஃபுல்லாக இப்போ நம்ம கணக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம எங்கெங்கே ஷிஃப்ட்டுலாம் டைப் பண்ணுறோமோ அதையும் சேர்த்து இந்த ஒரு லைனை நம்ம டைப் பண்ண எத்தனை வாட்டி கீபோர்டு டச் பண்ணுறோம், 35 வாட்டி டச் பண்ணுறோமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 35 போட்டுப்பாங்க. ஸோ டிவைடட் பை 5 போடுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. 1 5s are 5, 7 5s are 35. அப்போது இது எத்தனை மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க, வெறும் 7 மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், ஸ்பீடில் நான் கடைசி 2 லைன் விட்டேன் 3 லைன் விட்டேன் அப்படிங்கிறவங்க கஷ்டப்பட தேவையில்லை. நான் 7 லைன் விட்டேன் 8 லைன் விட்டேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அது நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அடிச்சிடணும். ஸோ ஏதோ பயத்தில் தவறுதலால் கடைசியாக ஒரு 2 லைன் விட்டேன் 3 லைன் விட்டேன் அப்படிங்கிறவங்க கஷ்டப்பட வேண்டாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிடலாம், 38 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? 38 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட முடியும். ஸோ 2 பேப்பரையும் சேர்த்து 19 மார்க் வாங்கினாங்களே நீங்கள் பாஸ் தான். ஸ்பீடை மட்டும் பொறுத்த வரைக்கும் 50 மிஸ்டேக் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், 38 மார்க் வாங்கிடலாம். மீதி ஒரு 50 மார்க் என்ன பண்ணுங்கள், ஒரு 50 மார்க் இல்லை 52 மார்க் நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் லெட்டரில் எடுத்துட்டோம்னாலே நம்மளால் பாஸ் மார்க் வாங்கிட முடியும். ஸோ கடைசியாக 2 லைன் விட்டேன் 3 லைன் விட்டேன் நடுவில் ஒரு வேர்டு விட்டேன் நான் வந்து 30 மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற யாருமே கவலைப்படவே வேண்டாம். ஸோ தைரியமாக இருந்தாலே என்ன பண்ணிடலாம், நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லெட்டர் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு டைம் இல்லாமல் கடைசி டைமில் அடிக்க முடியாமலாம் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கால்குலேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட்டரை விட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போடுங்க. அடுத்த லெட்டர் போட்டிங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு அடிங்க, அடுத்து லெட்டர் அடிச்சுட்டா நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நிதானமாக ஸ்பீட் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.